தேசிய விலங்குகள் நல வாரியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு ஆர்கனைசேஷன். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கிற எல்லா விலங்குகள் நலத்துறைக்கும் தலைமை வகிக்கிறது இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு தேவையான ஒரு அடிப்படை உதவிகளோ, இல்லை விலங்குகள் உரிமைகள் பறிக்கப்படுறதோ, இல்லை விலங்குகளுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு awbi.gov.in இல்லைன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணாலே அனிமல் வெல்ஃபேர் போர்டினுடைய வெப்சைட்டில் நீங்கள் புகார் தரக்கூடிய, இல்லை உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் தேவைப்படுற எல்லா தெளிவான விளக்கங்களும் அதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த விலங்குகளுக்காக என்னென்ன துறைகள் பணி செஞ்சுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு சிஎம் தான் வந்து சேர்பர்சனாக இருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டர் வந்துட்டு டெப்டி சேர்பர்சனாக இருக்காங்க. மாநில அளவில் பார்க்கும் பொழுது எஸ்பிசிஏன்னு சொல்லுவோம், அதாவது மாவட்ட பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கத்திற்கு சேர்பர்சனாக கலெக்டரும், டெபுட்டி சேர்பர்சனாக அனிமல் ஹஸ்பண்ட்ரினுடைய ஜேடின்னு சொல்லுவோம், ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர்னு சொல்லுவோம், அவங்களும் வந்து இருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு விலங்குகள் நலன் சார்ந்த உதவிகளோ, இல்லை ஏதாவது ஒரு விலங்குகள் வதை சம்மந்தப்பட்ட ஏதேனும் தகவல்கள், புகார்கள் உங்களுக்கு வந்ததுன்னா, நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கிற ஆர்ஜேடின்னு சொல்லுவோம், அதாவது மண்டல இயக்குநர்கிட்ட கூட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புகாரை கொடுக்கலாம். விலங்குகள் வதை இதை வந்து என்னென்ன கேட்டகரிஸில் நீங்கள் பிரிக்கலான்னு பார்க்கலாம். முதலாவது, விலங்குகள் வதையை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்டில் வளர்க்குற விலங்காக இருந்தாலும் சரி, அல்லது வீதியில் வழங்குகிற வீடில்லாத விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்குகளுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அது விலங்குகள் வதையாக நம்ம வந்து பார்க்குறோம். உதாரணமாக, ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்த்திட்டு இருப்பாங்க, தொடர்ந்து கட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரமும் கட்டி வச்சே இருப்பாங்க, இல்லைன்னா அதை கூண்டிலேயே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு விலங்குகள் வதையில் தான் வந்து சேரும். ஏன்னா ஒரு அனிமலை நீங்கள் தொடர்ந்து, ஒரு நாயாகட்டும் இல்லை பூனையாகட்டும், எந்த விலங்குகளாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அதை கட்டி வச்சோ இல்லை ஒரு கூண்டுக்குள்ளேயே போட்டு நீங்கள் அடைச்சிட்டே இருக்கும் பொழுது மென்டலி இந்த விலங்குகள் வந்து ரொம்பவே பாதிப்படையும். அதனுடைய பிஹேவியர் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கட்டி வச்சிருக்கும் பொழுது இதுவும் வந்து விலங்குகள் வதைக்கு நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணுவோம். குறிப்பாக இந்த வீடு இல்லாத நாய்கள்னு சொல்லுவோம். இந்த நாய்கள் வந்து எங்கள் கடை முன்னாலேயே படுத்துக்கிட்டு இருக்குது, எங்கள் கடையே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இதனால் வந்து எங்களுக்கு வர இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அன்ஹைஜீனிக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய்களை அடித்து துரத்துறதுக்கும் விரட்டுறதுக்கும் நிறையா கொடூரமான வழிகளை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. அதில் ஒரு சிலதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுதண்ணி எடுத்து இந்த நாய்கள் மேலே ஊற்றிடுறாங்க, கட்டை கல் எடுத்து ரொம்ப பயங்கரமாக அடித்து தாக்கிடுறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும் அப்படின்னம்னா, இரவோடு இரவாக இந்த கோழி கழிவுகளோ இல்லை ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜில் வந்து பாய்சனை கலந்து வந்து இந்த விலங்குகளுக்கு கொடுத்து அதை சாவடிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பொதுவாக வந்து இது எல்லாமே அனிமல் குரூயல்ட்டி, அதாவது விலங்குகள் வதைக்குள்ளே இதெல்லாம் வந்து சேரும். ஒரு அனிமல் குரூயல்ட்டி நடக்குது, ஒரு அனிமலை அடித்தாலும் சரி, காயப்படுத்தினாலும் சரி, துன்புறுத்தினாலும் சரி, தொடர்ந்து கட்டி வச்சே இருந்தாலும் சரி, முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, இது போல் ஒரு விஷயங்கள் இல்லை. பொதுமக்கள் கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு புகார் வரும் பொழுது முதல்ல காவல்துறையில் ஒரு தகவலை கொடுப்போம், ஒரு புகாரை நாங்கள் கொடுப்போம். காவல்துறையோட சம்மந்தப்பட்ட இடத்துக்கு சென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புகார், நாங்கள் பெறப்பட்ட புகார் வந்து அதனோட உண்மைத்தன்மை என்ன, அதனோட அடிப்படை சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் காவல்துறையோடு சேர்ந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். கிடைக்கப்பட்ட புகார் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உதாரணமாக ஒரு விலங்கை வந்து ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க, கண்மூடித்தனமாக அடிச்சிட்டாங்க, அது ரொம்ப காயம் ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை சம்மந்தப்பட்ட நபர் யாரோ அவங்க மேலே வந்து நாங்கள் காவல்துறையில் ஒரு புகாரை நாங்கள் வந்து கொடுப்போம். காவல்துறை புகாரை விசாரித்து உண்மைத்தன்மை அறிஞ்சு குற்றம் நிரூபிக்கப்பட்ட தருணத்தில் அந்த குற்றத்தை செஞ்சவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போயிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, ஒரு விலங்குகள் வதை செஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு 3 மாதம் அதற்கு மேல் சிறை தண்டனையும், இல்லை அதற்கு அதிகபட்சமான ஃபைனுமே, இல்லை இரண்டுமே சேர்த்து வந்து நீங்கள் சந்திக்கிறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ உங்களுடைய பகுதியில் ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது, இல்லை அந்த விலங்குகளை பற்றி இடையூறாக இருக்குது, அதை என்னன்னு கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்று கார்ப்பரேஷன் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டரேட், இவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தகவலை நீங்கள் கூப்பிட்டு கொடுக்கலாம்.
அந்த நிர்வாகத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட கால்நடை துறைகளுக்கோ அல்லது இந்த விலங்குகள் நல அமைப்புகளுக்கோ தகவலை கொடுத்து உங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகளை அவங்க சரி செஞ்சுட்டு வராங்க. 2வது, ஒரு அனிமல் குரூயல்ட்டி உங்களுடைய பகுதியில் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதைய சம்மந்தப்பட்ட உங்களுடைய எல்லைக்குட்பட்ட காவல்துறைக்கு நீங்கள் நேரடியாக புகார் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதேனும் தயக்கமோ இல்லை சிறிதான ஏதாவது பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்னைய தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் 9865902277. என்னுடைய மெயில் ஐடி pradeepactivist@gmail.com. இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் இந்த தொடர்பு எண் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய புகார்களை எனக்கு 24 மணி நேரமும் நீங்கள் எனக்கு வழங்கலாம். உங்களுடைய புகார்கள் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். கடந்த ஆகஸ்ட் 2022 எங்களுக்கு ஒரு மீடியா நண்பர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. என்னென்னா, மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில் வந்து ஒரு 30 எருமை மாடு பசுமாடுகள் மேலே வந்துட்டு ஆசிட் வீசியிருக்காங்க. ரொம்ப வந்து இந்த விலங்குகள் பாதிக்கப்பட்டு இருக்குது. உரிமையாளருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது எப்படி நம்ம இதை வந்து அணுகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று எங்களுக்கு வந்தது. உடனடியாக நானும் சம்மந்தப்பட்ட என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போனோம். மேட்டுப்பாளையம் அந்த பகுதிக்கு போயிட்டு நேரடியாக அந்த உரிமையாளர்கிட்ட கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து நிறையா தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் ஒரு எருமை மாடுகள் ஒரு 30 எருமை மாடுகள் பசுமாடுகள் எல்லாம் கலந்து ஒரு 30 அனிமல் அவங்க வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ இவர் இன்னொருத்தருடைய தோட்டத்து வழியாக அந்த விலங்குகள் வந்து போகிறத வந்து அந்த தோட்ட உரிமையாளருக்கு வந்து பிடிக்கல, அதை வந்து அவர் ரொம்ப எதிர்க்கிறாருன்னு சொல்லி பலமுறை இவங்ககிட்ட சொல்லியும் இவங்க கேட்காதனால கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஆசிடை வந்து இந்த விலங்குகள் மேலே, இந்த எருமை மாடுகள் மேலே வந்து வீசிடுறாரு. ஸோ எருமை மாடுகள் வந்து ரொம்ப காயப்பட்டு ரொம்பவே வந்து ஒரு சிக்னஸோடு இருந்தது. ஸோ அந்த விலங்குகள் உரிமையாளர் நாங்கள் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை கொடுத்து அன்னைக்கே வந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை வந்து உரிமையாளர்கள் மூலமாகவே நாங்கள் முதல் அறிக்கை தகவல் நாங்கள் வந்து பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட நபர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தோம். இது மாதிரி விலங்குகள் வதை அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு யாரும் விளையாட்டாக நினச்சிடாதீங்க. நீங்கள் விளையாட்டாக நினச்சி நீங்கள் செய்கிற செயல் நாளைக்கு உங்களை சிறை வரைக்கும் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.